தேவனுடைய அளவற்ற அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அளவற்ற விதத்தில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது உங்களுடையது என்பதை விசுவாசியுங்கள். ஆரோக்கியமா வாழுகிறது போல, நீடிய காலம் வாழுகிறது போல, கடவுளுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறது போல ஒரு படம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அவர் 2 தேவைகள் எல்லாம் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார்னு பிலிப்பியர் 4:19 சொல்லுது இல்லையா? அதை நான் சொல்லும் போது என்ன ஆகுறது? எனக்குள்ள ஒரு படம் உண்டாயிடுது. என்ன படம்? தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு குறைவில்லாத, எந்த தேவையும் அற்ற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக என்னை நான் காண ஆரம்பித்து விடுகிறேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். 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 வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே
மார்க் எழுதின சுவிசேஷம் 4:14 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். விசுவாசத்தை குறித்து போய்த்து வருகிறோம். தேவனுடைய விசுவாசம் என்கிற தலைப்பில் போய்த்து வருகிறோம். தேவன் விசுவாசத்தின் தேவன், நாம் விசுவாச பிள்ளைகள், அவருடைய விசுவாச பிள்ளைகள். அவர் என்ன விசுவாசத்தை உடையவராக இருக்கிறாரோ அதே விசுவாசத்தை தான் நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு போதித்தார். அத்தி மரத்தை பார்த்து பேசுறாரு, இனி ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவுன்னு. 24 மணி நேரத்தில் அது வெளியில தெரியற அளவுக்கு பட்டு போயிற்று. சொன்ன உடனே அது ஆயிற்று. ஆனா வெளியில தெரியறதுக்கு 24 மணி நேரம் ஆச்சு. ஆச்சரியப்பட்டு சீஷர்கள் சொல்றாங்க, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று. உடனே சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அதை இன்னொரு விதத்தில் மொழிபெயர்க்கணும்னு சொல்றாங்க அநேக வேத வல்லுநர்கள். தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். அதாவது உங்ககிட்ட இருக்கிறது விசுவாசம் இல்லை, என் விசுவாசத்தை பார்த்து கத்துங்க, இதுதான் விசுவாசம்ங்கிறாரு. அவங்கள்ட்ட இருந்தது என்ன? பார்த்த பிறகு நம்புறது, அது விசுவாசம் அல்ல. வேதத்தில் போதிக்கிறது வேற விதமான விசுவாசம். அது என்ன? சொன்னால் நான் சொன்னபடி ஆகும் என்கிறது தான் இந்த வேதத்தில் போதிக்கப்படுகிற விசுவாசம். அப்பதான் சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். ரொம்ப இயேசுனுடைய போதனைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது. ஏன்னு சொன்னால் விசுவாசத்தை குறித்து செய்து காமிச்சு அப்புறம் போதிக்கிறார். ஆகவேதான் இந்த பகுதியை பார்த்து பல காரியங்களை சொல்லி வருகிறேன். இதுல இந்த விசுவாசத்தின் பல்வேறு அம்சங்களை குறித்து போதித்து வருகிறோம். அதுல முக்கியமாக கடந்த சில நாட்களாக நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம், இந்த விசுவாச வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம். ஏன்னா விசுவாசம் வர்றதே வார்த்தையின் மூலமா தான் வர்றது, அதை கட்டவிழ்க்கிறதும் வார்த்தையின் மூலமா தான் கட்டவிழ்க்கிறோம். ஆகவே விசுவாச ஜீவியம் என்கிறது ஏதோ பைய தோளில் போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு நான் விசுவாசத்தில் ஜீவிக்கிறேங்க, உங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது, நான் கர்த்தரை நம்பி பொழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறது அல்ல. விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டு அதை இருதயத்தில் வைத்து அதை வாயில வைத்து நான் எதை அடைய விரும்புகிறேனோ அதற்கேற்ற வாக்கு தத்தங்களை எடுத்து அதை நான் சொல்லி 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 அதற்குரிய விசுவாசம் எனக்குள்ள உண்டாகி நான் என்ன சொல்றேனோ அதன்படியே ஆகிறது தான் விசுவாச ஜீவியம். இதைத்தான் போதித்து வருகிறேன். வார்த்தை ரொம்ப முக்கியம், நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இதுல குறிப்பாக இந்த விசுவாச அறிக்கைங்கிறது இதனாலதான் நம்ம மிகவும் முக்கியப்படுத்துகிறோம். விசுவாச அறிக்கைன்னா என்ன? நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்கிறோம். கிறிஸ்தவர்கள் வெறும் பாவ அறிக்கை செய்யற ஒரு ஜனம் அல்ல. எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்கிறோம். நாம அந்த மார்க்கம், நாம என்னத்தை விசுவாசிக்கிறீர்கள் அதை நாம் அறிக்கை செய்கிறோம். அப்ப ஏன் விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில என்கிறது குறித்து சொல்லி வருகிறேன். ஒண்ணு, நான் கடவுளுடைய வார்த்தையை அறிக்கை செய்தால்தான், இந்த விசுவாச அறிக்கை செய்தால்தான் எனக்குள்ள விசுவாசம் உண்டாகும். அதனால்தான் இது விசுவாச அறிக்கைன்னு பேர். இதுக்கு அது விசுவாசத்தை உண்டாக்குகிறது. ரெண்டாவது, என்னுடைய மனதை அது புதிதாக்குகிறது. மனதில் சந்தேகம், பயம், இப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் நிறைந்த மனமாக நிறைய பேருக்கு இருக்கு பாருங்க. அது மாறணும், வெற்றி வரணும்னா. அப்ப அது எப்படி மாத்துறது? இந்த விசுவாச அறிக்கை மனதை புதுப்பிக்குது. பழைய அந்த சந்தேகத்தின் மனம், பயத்தின் மனம், சிறுமையின் மனம், தாழ்ச்சியின் மனம் போய் வேற விதமான மனம் ஒன்று உண்டாகிறது. மூன்றாவது சொன்னேன், அது இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது. பெரிய காரியங்களுக்காக இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனா நம்ம இருதயம் அநேக நேரத்தில் அந்த லெவல்ல இல்லை. இருதயம் எங்கேயோ கீழே இருக்குது. அதை விசுவாசிக்க முடியல, அதை பார்க்க கூட முடியல, அதை நம்ப கூட முடியல. கர்த்தர் நம்ம எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் சொன்னால் முதல்ல இருதயத்தை தாண்டார். ஏன்னா அந்த இருதயத்தை இது பண்ணி அது மூலமா தான் ஆசீர்வதிக்க முடியும். அப்ப அந்த இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார் கர்த்தர்.
எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? வார்த்தையினாலே. இருதயத்தின் ஆயத்தங்களும் வாயின் நாவின் மறு உத்தரவும் கர்த்தரால் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் பார்த்தோம். நான்காவது என்ன? பிரச்சனைகளை பார்க்காமல் பதிலை பார்த்து கொண்டிருக்க விசுவாச அறிக்கை உதவுகிறது. நிறைய பிரச்சனையே பேசிட்டு இருக்கவங்க பாருங்க, அவங்க பிரச்சனையே தான் முன்னால வச்சிட்டு இருக்கிறாங்க. பதில முன்னால வைக்கிறதுக்காக தான் இந்த பதில் புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் பதில் புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்தீங்களா? ஆன்சர் புக்கு கேட்டீங்களா? கடையில் ஆன்சர் புக்குன்னு அவங்க ஒரு மாதிரி முடிச்சாங்களா? ஆன்சர் புக் எல்லாரும் சொல்லுவோம், இது என்னுடைய ஆன்சர் புக்கு. என்னுடைய வாழ்க்கைக்கேற்ற, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பதில்களும் இங்கே அடங்கி இருக்கிறது. இது ஆன்சர் புக்கு. பாருங்க, வாழ்க்கை பெரிய சிக்கலா இருக்கலாம், இங்கே ஆன்சர் இருக்குது. அதனாலதான் இங்க இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறாங்க. சும்மா ஒண்ணும் கிடையாது. வீட்டெல்லாம் விட்டுட்டு காலையில எழுந்திரிச்சு இவ்வளவு சீக்கிரமா ஓடி வந்து நானும் ஒவ்வொரு வாரமும் இதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு வந்து ஏன் போதிக்கிறோம்னா, இது ஒரு பெரிய ஆன்சர். இதுதான் வாழ்க்கையின் ஆன்சர். இதுதான் பதில். வேற பதில் கிடையாது. பதில் உலகத்துல இல்லை. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்க கூடி வர்றோம். இந்த பதிலை போக்கஸ் பண்ணுறோம். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த பதிலை உங்க கண்களுக்கு முன்பாக வைக்கும்படியாக இங்கே நாம் கூடி வருகிறோம் இல்லையா? சரி, அடுத்தது இந்த விசுவாச அறிக்கை என்கிறது, நான் விசுவாச அறிக்கை செய்யும் போது, கடவுளுடைய வார்த்தை அறிக்கை செய்யும் போது, இட் செட்ஸ் த லா ஆஃப் ஃபெய்த் இன் மோஷன். விசுவாசம் என்கிற பிரமாணத்தை அது என்னுடைய வாழ்க்கையில இயக்குகிறது. பெட்ரோல் போட்டா வண்டி ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாணம் கடவுள் வச்சுட்டாரு. பாருங்க, இந்த புக்கை நான் கீழே போட்டேன்னா இது கீழே போகுமா மேலே போகுமான்றது இப்போ கடவுள் அங்கே உட்காந்துக்கிட்டு சரி இந்த புக்கு கீழே போட்டோம் இல்லை அந்த புக்கு மேலே போட்டோம் அப்படின்னு தீர்மானிக்கிறது இல்லை. ஒரு பிரமாணத்தை வச்சுட்டாரு இல்லையா? ஒரு புக்கையா பார்த்து எந்த புக்கெல்லாம் கீழே போகணும், எந்த புக்கெல்லாம் மேலே போகணும்னு நான் வச்சிருக்கேன். அதன்படி தான் நடக்கும். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு பரவாயில்ல பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். சிலருக்கு அப்படி வச்சிருக்கிறார் கர்த்தர். அப்படியே சொல்றாரு என்கிட்ட. சிலர் அப்படி வச்சிருக்காரு, உங்களை அப்படி வச்சிருக்காரு. ஆனா என்ன கர்த்தர் வேற வழியில் நடத்துறார் பிரதர். இது ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் பாருங்க. இது சாக்கு போக்கு. நாம் ஏன் வெற்றி பெறலங்கிறதுக்கு நம்ம நியாயப்படுத்துகிறோம். சில காரியங்கள் கர்த்தர் அப்படி வச்சிருக்காரு பிரதர், என்ன பண்றது, நான் என்ன பண்ணுவேன். நம்ம யோசிக்க வேண்டியது இல்லைல்ல, நம்ம வசனத்தை ஆராய வேண்டியதில்லை, நம்ம எது ஒன்றும் தேட வேண்டியதில்லை, பதில தேட வேண்டியதில்லை. இப்படி சொல்லிட்டு போயிடலாம். அது கர்த்தருடைய சித்தம் பிரதர், என்ன தெரியல உங்களுக்கு. அது கர்த்தருடைய சித்தம், எனக்கு இது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தத்தை பற்றி அவர் ஒன்றும் குழப்பம் அடைஞ்சில்லை. அவர் ஒரே சித்தத்தை தான் வச்சிருக்கிறாரு. நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய ஒரே சித்தம் இல்லையா? அப்ப இந்த லேம் எக்ஸ்கியூசஸ்ன்றாங்க இல்லையா, அந்த சாக்கு போக்கு, நொண்டி சாக்கு அப்படின்வாங்க இல்லையா? நொண்டி சாக்கு சொல்லக்கூடாது. அது இதுன்னு உங்களுக்கு கர்த்தருடைய சித்தம். அது பிறகு கர்த்தருடைய சித்தத்தின்படி சிலரை உயர்த்துகிறார், சிலர் அதுக்கு ஒரு வசனம் தேடி வச்சிருப்பாங்க. எங்கேயாவது சிலரை தூக்குகிறார், சிலரை கீழே தள்ளுகிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம தூக்குற வேலையில தான் இருக்கிறார், யாரையும் கீழே தள்ள மாட்டார். இங்கே இருக்க ஒரு ஆளு கூட கர்த்தர் கீழே தள்ளுற வேலையில இல்ல. குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன், கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனுஷனை கர்த்தர் அதைத்தான் செய்யறாரு பாருங்க. அப்ப ஒரு பிரமாணத்தை வச்சுட்டாரு கர்த்தர். அதனாலதான் இந்த புக்கை நான் கீழே போட்டேன்னா நிச்சயமா எனக்கு தெரியும் எங்க போவோம், இதுன்னு கீழே தான் போவோம். ஏன்னா ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. புவி ஈர்ப்பு பிரமாணம் அது கீழே இழுத்துக்கிட்டு இருக்குது. அதனால ஒரு தடவை கீழே போடும் போதும் கீழே தான் போகும் இல்லையா? அப்ப விசுவாசம் என்கிறது ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தின்படி தான் எல்லாம் போயிட்டு இருக்குது. சிலருக்கு விசுவாச பிரமாணம் வேலை செய்யல. ஏன்னா விசுவாசம் என்கிற பிரமாணத்தை அவர்கள் இயக்குகிறது இல்லை. ஒரு கார் இருந்தா அதுக்கு சாவி இருக்குது, அதுக்கு பெட்ரோல் போடணும், இப்படி சில லாஸ் இருக்குது. அந்த பிரமாணத்தின்படி தான் அது வேலை செய்யும். நீங்க பெட்ரோலும் போடுறது இல்ல, சாவியும் போட்டு ஸ்டார்ட்டும் பண்றது இல்ல, கியரும் போட மாட்டீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. கார் ஏன் ஓடல? அப்படிதான் ஒரு ஆள் பாருங்க, டிவி ஆன் பண்ணாராம், டிவியில ஒண்ணுமே வரலையா, உடனே டிவி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணாராம், இன்னைக்கு ஏங்க போடல ஒண்ணுன்னு. அங்க 24 மணி நேரம் போட்டுட்டே இருக்கிறோம், இல்லையே எனக்கு வரலையே அப்படின்னாராம். உனக்கு வரலன்னா நாங்க என்ன பண்றது? உனக்கு வரலன்னா டியூன் பண்ணு, உங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு பாரு, அங்க ஏதாவது ஒயர் போயிருக்கா, அந்த இருக்கா என்னன்னு பாரு. அதுக்குன்னு டிவி ஸ்டேஷனை கூப்பிட்டு அவங்க 24 மணி நேரம் போட்டுட்டே தான் இருக்கிறாங்க. வந்துதான் ஆகணும் இல்லையா? ஹலோ இருக்கீங்களா? அதனால பிரமாணம், இந்த பிரமாணம் யாருக்கு வேணா வேலை செய்யும், இதை இயக்குகிறவர்களுக்கு வேலை செய்யும். 6வது பார்த்தோம், அது என்ன? விசுவாச அறிக்கை என்ன பண்ணுகிறது? நம்மை குறித்த ஒரு படத்தை உள்ளத்திலே உருவாக்குகிறது. படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். வார்த்தைகள் தான் படத்தை. என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். பார்த்துருக்கீங்களா?
my tongue is the pen of a ready writer அப்படின்றான். அப்படின்னா இந்த பெண்ணை வச்சு, நாக்குங்கிற பெண்ணை வச்சு நான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேருக்கு அது தெரியல, அதுக்குதான் என்னென்னமோ வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. தப்பு தப்பான படத்தை உள்ள வரைஞ்சாச்சு. நான் ஒன்றும் இல்லைங்க, அந்த படம் வரையுது அப்படியே உள்ள உண்டாகுது. நான் என்னங்க, நான் நத்திங்க அப்படியே சொல்லி 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 25 வருஷமா நிறைய பேர் நல்லா அழுத்தம் திருத்தமா வரைஞ்சிருக்கிறாங்க இந்த நத்திங்ன்ற படம். நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் தூசி, நான் புழு, நான் பூச்சி அப்படிங்கிற படத்தை உள்ள நல்லா பதிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா இந்த நாக்கு தான் அந்த படத்தை வரையிருது. வார்த்தைகள் பாருங்க எவ்வளவு முக்கியம்னு சொல்லி நாம நினைக்கிறோம். நாக்கை வச்சு ஏதாவது பேசினா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பிரதர், பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, படம் வரைஞ்சிருது உள்ள. செக் புக்கில் கிரிக்கிட்டு சும்மா லேசா அப்படி கிறுக்குனாங்க, பரவாயில்ல கொடுங்க காசு, என்ன கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பேங்க்ல இன்னொரு கையெழுத்த போட்டுப்பாங்க. எனக்கு கிறுக்கெல்லாம் கூடாது இல்ல, இல்லைங்க, சும்மா அது ஓரத்துல தானே போட்டிருக்கேன், ஒண்ணும் கிடையாது. அது இது லேசா ஒரு இழு தானே இழுத்துருக்கேன்னா அதெல்லாம் நடக்காது. அது வேற கையெழுத்து போட்டுதான் ஆகணும். ஏன்னு சொன்னா ஒரு லா அப்படி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த நாவை கர்த்தர் அப்படி உண்டாக்கிட்டார். விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. விரைவாய் எல்லாம் சொல்லுங்க, விரைவாய். விரைவான்னு சொன்னா ரொம்ப சீக்கிரம் எழுதிடுது, கட கட கடகடன்னு. அதனாலதான் பாருங்க, இது இதுல அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்டது என்னன்னா, தப்பி தவறி ஏதாவது சும்மா பேசிட்டு இருந்தோம்னா, சும்மா நான் பேச்சுக்கு சொன்னேன் பிரதர், அது ஒண்ணு இல்லை, ஐ டிடன்ட் மீன் இட், நான் உண்மையாவே அப்படி சொல்லல, பட் இருந்தாலும் வாயில் அப்படி வருது, என்ன பண்றது, எங்க ஊர்ல அப்படிதான் நாங்க பேசுவோம், இப்படின்னு பேசி 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 கெட்ட கெட்ட படத்தெல்லாம் உள்ள வரைஞ்சு வச்சிடறோம். ஆனா இதே கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு வந்த பிறகு, நாம பற்றி அறிந்து கொண்ட பிறகு, நல்ல காரியங்களை பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதே ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுது. ரொம்ப குயிக்கா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கடகட சில மாதங்கள்ல, சில வாரங்கள்ல, சில மாதங்கள்ல, சில வருஷங்கள்லயே பெரிய மாற்றத்தை நீங்கள் காணலாம். ஏனென்றால் இது விரைவாக எழுதுகிற ஒரு இது, கம்ப்யூட்டர் வேகத்துல போறது. இது கடகட கடகட கடகடன்னு உள்ள படங்கள் உண்டாகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆகவே வாழ்க்கையில தாழ்விடங்கள்ல இருந்தீங்கன்னா, ஒரு கெட்டு போய் அல்லது பிரச்சனையில மாட்டி சிக்கி நிலகுலைஞ்சு போய் இருக்கிறதெல்லாம் இழந்து அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு புதிய படத்தை உண்டாக்கலாம், வாழ்க்கையை சீக்கிரமாக மாற்றலாம். ஏனென்றால் இந்த நாக்கு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. கடகடகடன் வரைய ஆரம்பிக்கலாம், கடகடன் வேற ஒரு பிக்சரை உள்ளத்துல உண்டாக்க ஆரம்பிக்கலாம். அந்த பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது குறித்த போயிட்டு வர்றேன் இப்போ இல்லையா? அதுக்காக தான் இந்த வசனத்தை வாசித்தேன். இந்த பிக்சர் எப்படி உண்டாக்குறோம்? வார்த்தையின் மூலமாக. அதனால இந்த பேரபிள் ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் இந்த பேரபிளை நான் காமிச்சிருக்கேன். இது ரொம்ப கீ பேரபிள். அதாவது இது கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஒரு திறவுகோல் மாதிரி. இந்த பேரபிள், இந்த ஓமையை புரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம்னு இயேசு சொன்னார். அதனால இது எல்லாத்துக்குமே ஒரு மையமாக இந்த ஓமை இருக்கிறது. திருப்பி இந்த ஓமையை இன்னைக்கு பார்க்க போறோம், இந்த ஆங்கிள் பார்க்க போறோம். இப்போ என்ன சொல்றாரு? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டானாம். அந்த விதை விதைக்கப்பட்டவுடன் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை, 15ஆம் வசனம், சாத்தான் எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்ட வழியருகானவர்கள். சாத்தான் இவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பாருங்க. இது ரொம்ப முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த வார்த்தையை நீங்க பேசும்போது அதான் விதைக்கிறோம். வார்த்தைகள் விதையா இருக்குது. வார்த்தைகள் விதைனா பேசாம அதை விதைக்க முடியாது. விதைய பேக்ல போட்டு வச்சிருக்கலாம், மூட்டையில கட்டி வச்சிருக்கலாம், விதையில ஷெட்ல வச்சிருக்கலாம், விதைய ஷெல்ஃப்ல வச்சிருக்கலாம், விதைய பாக்கெட்ல வச்சிருக்கலாம். அதை என்னைக்கு எடுத்து தூவுறோமோ, இறைக்கிறோமோ, அது வரைக்கும் அதை விதைப்பது கிடையாது. அதுபோல இந்த வார்த்தைகள் எண்ணத்தின் வடிவில் உள்ளத்துல இருக்கலாம், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், எண்ணிக்கிட்டு இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது அதை என்ன பண்றோம்? விதைக்க ஆரம்பிக்கிறோம். அதான் வார்த்தையை விதைக்க ஒப்படுகிறார் அவர். அப்ப கடவுளுடைய வார்த்தையை நீங்க அறிக்கை செய்யும் போது ஒரு சாதாரண காரியம் இல்லை. இது என்னமோ மந்திரம் சொல்ற மாதிரி என்னமோ நினைச்சு கூடாது. நீங்க என்னங்க இது திருப்பி திருப்பி இதை சொல்றீங்க, நான் சுகமானேன்னு சொல்றீங்க, என் தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார்னு சொல்றீங்க. அது வசனம் அப்படி சொல்லுது, அது சொல்றோம். ஏன்னா இந்த காரியங்களை குறித்த விசுவாசம் உள்ளத்தில் எப்படி உண்டாகும்? அந்த காரியங்கள் விதையாக விதைக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தைகள் என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்துல விதையா விதைக்கப்பட வேணும். இதை விதைக்கப்படும் போது என்ன ஆயிடுது? உள்ளத்துல ஒரு படம் உண்டாயிடுது. என்ன படம் உண்டாயிடுது? நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்கிற வசனத்தை நான் சொல்ல உள்ளத்துல என்ன படம் உண்டாகுது? சுகமானவனுடைய படம் உண்டாகுது. அப்படியே வர வர நோயாயி, அப்படியே படுத்த படுக்கையாயி, அப்படியே செத்து போற மாதிரி ஒரு படம் உண்டாகல. ஹலோ,
சிலர் அப்படி உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற பிரதர் தெரியல, இன்னும் கொஞ்சம் காலம் தான்றாங்க, எவ்வளவு நாளும் தெரியல, அப்படியே போயிட்டு போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். அப்படி படத்தை உண்டாக்க கூடாது. நான் சுகமானேன், நான் சுகமானேன், நோயா இருக்கலாம், ஆனா வாயை திறந்து அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்ல 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 அந்த குணமானவன் எப்படி இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு படம் உண்டாயிடும். படுத்த படுக்கையா இருந்தா கூட எழுந்து நடக்கிறது போல ஒரு மூவி உள்ள ஓட ஆரம்பிச்சிடும், ஒரு படம் உள்ள உண்டாயிடும். இருதயத்துல எழுந்து நடக்கிறது போல, ஆரோக்கியமா வாழுகிறது போல, நீடிய காலம் வாழுகிறது போல, கடவுளுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறது போல ஒரு படம் உள்ள உண்டாக ஆரம்பிக்கிறது. அவர் ரெண்டு தேவைகள் எல்லாம் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார்னு பிலிப்பியர் 4:19 சொல்லுது இல்லையா? அதை நான் சொல்லும் போது என்ன ஆகுறது, எனக்குள்ள ஒரு படம் உண்டாயிடுது. என்ன படம்? தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு குறைவில்லாத எந்த தேவையும் அற்ற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக என்னை நான் காண ஆரம்பித்து விடுகிறேன். அதனால்தான் இது ரொம்ப லேசான காரியம் கிடையாது. இதை உண்டாக்குறது ரொம்ப அவசியம். இந்த படத்தை உண்டாக்குறது எவ்வளவு அவசியம் பாருங்க. நம்ம கண்டதையும் பேசிட்டு இருக்கிறது சரி கிடையாது. இந்த படத்தை, நான் சுகமான என்ற படத்தை, என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறது என்ற படத்தை, அப்புறம் நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன் என்ற படத்தை, இதெல்லாம் வசனம் இருக்குது இல்லையா? நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் இருக்குது. அப்ப அந்த வசனம் எதுக்கு இருக்குது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். யாரும் அதை சொல்றது கிடையாது பாருங்க. நானும் இதுலதான் பிறந்து வளர்ந்துருக்கிறேன், இதுலயே தான் ஊர்னவன், நான் ஊர்கா போட்டு. ஆனா இதெல்லாம் சொல்லணும்னு யாரும் சொல்லி தரல பாருங்க. எத்தனை வருஷமா நான் இருந்திருக்கேன், சொல்லி தந்திருக்கலாம். சொல்லணும்னு சொல்லி தரல, மனப்பாடம் பண்ணி சொல்லி தந்தாங்க, படிக்க சொன்னாங்க. ஆனா இதை எந்நேரமும் நான் சொல்லணும்னு சொல்லல. நாங்க என்ன சொன்னோம்? ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சொல்லிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஏதாவது கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தோம். அந்த பிரச்சனை கஷ்டத்தின் மத்தியில என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றதை சொல்லி தரல. அது உண்டுன்னு சொல்றது ரொம்ப அவசியம். எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்ல சொல்ல எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளவனாக என்னை நான் காண ஆரம்பித்து விடுகிறேன். எத்தனை பேர் அப்படி உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்கு, உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் பாருங்க மனுஷனை எப்படி உண்டாக்கி, கார்ல பெட்ரோல் போட்டாதான் ஓடுன்னு கார்காரன் சொல்றான், அப்புறம் நான் போட மாட்டேன்னு நின்னீங்கன்னா அப்படி நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். பரவாயில்லங்க, அப்புறம் பாத்துக்கலாங்க. அவன் சொல்லுவான், நான் அதெல்லாம் போட்டதெல்லாம் கிடையாது, நான் ஏன் இப்ப போடணும்? போட்டது கிடையாதுன்னா இதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. காரு பெட்ரோல் போட்டாதான் ஓடும். எங்கேயாவது போகணுமா? போகணும்னா போடணும். வாழ்க்கையில் எங்கேயாவது போகணுமா? உயர போகணுமா? மேலே போகணுமா? நல்லா உயர்ந்து இருக்கணுமா? வாழ்ந்து இருக்கணுமா? வெற்றி பெற வேண்டுமா? அப்ப இப்படிதான் அது பெற முடியும்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆகவே இதை ஏற்று, அதனாலதான் இதை கத்துக்கொள்றதுக்காக இங்க வர்றோம் பாருங்க. அதனாலதான் இதை போதிச்சு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு இப்படிதான் முடியும், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வேணும், அப்படி ஒரு அவுட்லுக் வேணும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தானாகவே ஆகாது, உருவாகாது, வாய்ப்பு இல்லை. வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு பிரச்சனையே பேசிட்டு இருந்தா உருவாகாது. வீட்டில் உட்கார்ந்துட்டு மிளகாயை அரைச்சிக்கிட்டு வெறும் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி தீர்த்துக்கிட்டு, போன் எடுத்தா ஒரே பிரச்சனை பேசுறது, ஆள் வந்தா ஒரே பிரச்சனையை பேசுறது, எந்நேரமும் பிரச்சனையை பேசுறதுனால என்ன ஆகாது? என்னால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்கிற படம் உண்டாகாது. நிறைய பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க, இப்படியே போயிட்டு இருந்தா எங்க போகும்னு தெரியல, என்ன ஆகும்னு தெரியல, இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு, இந்த வீடு என்ன ஆகுறது, எப்படி ஆகுறது, எங்க எதிர்காலம் என்ன ஆகுறது, இப்படியா என்ன ஆகுறது என்ன ஆகுறது என்ன ஆகுறது, அப்படி என்ன ஆகுறதுன்ற படம் உள்ள வந்துடும். என்ன படம்? என்ன ஆகுறதுன்றா. நிறைய பேர் பார்த்துட்டு, நிறைய கிறிஸ்தவங்களை நான் பார்த்துருக்கேன். என்ன ஆகுறது கிறிஸ்டியன்ஸ், அவங்க என்ன ஆகுறது பிரதர், என்ன ஆகுறது பிரதர் அப்படின்னு சொல்லி 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 என்ன ஆகுறது கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. என்ன ஆகும்னு தெரியல அவங்களுக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவரால் என்ன எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? இங்க சபைக்கு வந்து இங்க உட்காந்து வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படி இருக்கணும். அந்த விதமான ஒரு அவுட்லுக், ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். அது சும்மா வந்துடாது பாருங்க. அது இந்த வார்த்தையை சொல்ல சொல்லதான் வரும். சும்மா நீங்க வந்து இங்க வந்து கேட்டுட்டு போனா பார்த்தாது, இங்க கேட்கறது அவசியம். ஏன்னா இங்க என்ன சொல்லித்தரோம்? இதை சொல்லுங்கன்னு சொல்லித்தரோம். அதுக்கு தான் இங்க வர்றது அவசியம் இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத, சொல்லுங்கன்னு சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் எடுத்து நீங்க சொன்னாதான் அந்த பிக்சர் உள்ளத்துல உண்டாகும். பிக்சர் உள்ளத்துல உண்டான பிறகுதான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுங்க.
இல்லைன்னா வேற இடத்த காலி பேப்பர் தான் எடுக்கணும் பிரிண்ட் அவுட். பிக்சரை உள்ள உண்டாக்குன பிறகுதான் அதை பிரிண்ட் அவுட் வாழ்க்கையில் நிஜமாக அது உண்டாக முடியும். ரிசல்ட் இல்லாத வாழ்க்கை ஏன்னா இந்த வசனம் வாயில இல்ல, இது வாயிலிருந்து உள்ள விதைக்கப்படல, விதைக்கப்பட்ட வசனம் காக்கப்படல, வேலை செய்யற உள்ள. அது வேலை செய்யற அளவுக்கு இவங்க அதை விதைச்சு அதை காத்து அதை பண்படுத்தி அதை தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் இது பண்றது இல்லை. அதனாலதான் ஒன்னும் ரிசல்ட் உண்டாகிறது இல்லை. விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வார், உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வெற்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வார், உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வெற்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் நடுசீரையில் பரிசுத்த பவுலும் சீலாவும் துணையாய் நின்று விடுவிப்பார் யாரும் இந்தியே ஜெபித்து கண்டார். நம் மண்டை தேவ பிரசன்னமே கதவும் திறவுண்டதே. விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய், உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வெற்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால், if you believe you shall receive. There's not a trouble or care the good Lord can't relieve. Oh, He is just the same today. All you gotta do is just trust and pray and believe. You must believe. As Daniel sat within the hungry lion's den, nobody thought that there was any hope for him. But all night long, the lions never took a bite. God took away their appetite. If you believe, you shall receive. There's not a trouble or care the good Lord can't relieve. Oh, He is just the same today. All you gotta do is just trust and pray and believe. You must believe. விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய், உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவரே. இன்னும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வெற்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் வசித்திருந்த சிங்கக்கேபியில் தானியேல் தனித்து முற்றும் நம்பிக்கை அற்ற வேளையில் அமர்ந்திருந்தான். சிங்கங்கள் அவனை அணுகாமல் அவற்றின் பசி மறக்கடித்தான். விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய், உன் கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவர். இன்னும் மாறாத இயேசுவை நம்பி ஜெபித்தால் வெற்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால், if you believe, you shall receive.